தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இறைவார்த்தையை விவேகத்துடன் நம் வாழ்வில் ஏற்று அதன் வழியாக நமக்கு கிடைக்கும் நிலைவாழ்வை எவ்வாறெல்லாம் முன்மதியுடன் வாழலாம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினராம் சமூக நீதிக்காக போராடும் போது இறைவன் நமக்கு தரும் வழிகாட்டுதல்களை எடுத்துரைக்கிறார். திருத்தூதர் பவுல் இறைவனுக்கு உகந்த வாழ்வை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய நற்செய்தி நிரந்தரமற்ற உலக பொருட்களின் மீது நாம் கொள்ளும் பற்றை காட்டிலும் நிலைவாழ்விற்குரிய திடமான நம்பிக்கை, ஞானம் மற்றும் இரக்கம் ஆகியவற்றையே முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருப்பலியில் நமது வாழ்வை இறைவனுக்கு பணி செய்யும் பணியாளராக மாற்றிக்கொள்ளவும், நம்மிடமுள்ள அனைத்தையும், குறிப்பாக நம் இதயத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் உறுதி கொள்வோம். பொறுப்புள்ளவர்களாகவும் நம்பகத்தன்மை கொண்டவர்களாகவும் வாழ்ந்திட இந்த திருப்பலியில் முழு மனதுடன் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது இறைவனில் இறந்த ரெஜினால் ஆண்மைகளை மாற்றுக்காக கொடுக்கப்படுகிறது. ஆன்மீக சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் முற்றும் தொடக்கமும் நீரை. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனி தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக.
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசில் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு நாளும் இடராத என் தெய்வம் இயேசு என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க எந்நாளும்
எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தன்னையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாக ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண்வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உன் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என எழுது என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோவும் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்?
பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்குரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பொதுக்காலத்தினுடைய 25ஆம் ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாடு, இன்றைய வாசகங்கள் நாம் கடவுளையும் மனிதர்களையும் பயன்படுத்தி செல்வம் சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது செல்வத்தை பயன்படுத்தி மனிதர்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அதன் வழியாக கடவுளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை சிந்திக்க இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால், இன்றைக்கு செல்வத்தை நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் அல்லது எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இன்றைய வாசகங்கள் நமக்கு முன்வைக்கிறது. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கோம் தானே, போயிருக்கீங்களா? வெற்றி. போகிற வழியில் அந்த மலை மேலே ஏறுறப்ப நிறைய எச்சரிக்கை வாசகங்கள், அந்த சைன் போர்டு பார்த்துருக்கீங்களா? என்னென்ன சைன் போர்டெலாம்? மெதுவாக செல்லவும், அல்லது ஒலிப்பானை பயன்படுத்தவும், முந்தி செல்ல வேண்டாம், இப்படி நிறைய சைன் போர்டு இருக்கும். இது எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? எதுக்கு வச்சிருக்காங்க? என்ன எச்சரிக்கை? நாம் பாதுகாப்பாக மலை மேலே ஏறி போகணும், தவறி கீழே விழுந்துடக்கூடாது, நல்ல ஒரு பாதுகாப்போடு போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திரு அவையும் இன்றைய வாசகங்கள் வழியாக அதே எச்சரிக்கையை தருகிறது. மலை மீது ஏறுவது போலதான் நம்முடைய வாழ்க்கை. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய ஜூபிலி ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கேள்விப்பட்டீங்களா? ஜூபிலி ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயேசுவினுடைய ஜூபிலி ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அப்போ இயேசுவினுடைய வாழ்வு 2025ஆவது ஆண்டை இந்த ஆண்டு நாம் கொண்டாடுகிறோம். அப்போ இந்த ஜூபிலி ஆண்டில் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, இதுதான் மைய சிந்தனையாக கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுக்க நாம் இதில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் எல்லாருமே பயணிகள், அப்படிதானே? எல்லாருமே பயணிகள், யாருமே எங்கேயுமே தங்குற போட கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் தான், ஒரு ரயில் பயணம் மாதிரி நினச்சோம். ஏறுறோம் ரயிலில், நம்முடைய இறங்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. நமக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த ரயிலில் இருக்கிறாங்க, அப்படிதானே? நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். நமக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த ரயிலில் இருக்கிறாங்க. நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். நம்ம போகிற வழியில் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டாப்லையும் மற்றவர்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தோன்னா நாம் இறங்கிடும். நாம் இறங்கணும்னா ட்ரெயின் நின்றுமா? நிற்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். அதில் இருக்கிறவங்க தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்களுக்குரிய இறக்கம் வந்தோடனே அவங்க அந்த நிறுத்தத்தில் இறங்குவார்கள். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் பிறக்கும் போதே இந்த உலகம் இருந்தது. இந்த உலகத்தில் மக்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம். நாம் வாழ்கிற போதே நிறைய பேர் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கான ஒரு இடம் வந்த உடனே நாம் இறங்கிடுவோம். ஆனால் தொடர்ந்து இந்த உலகம் பயணித்து கொண்டே தான் இருக்க போகிறது. அப்போ இந்த எதிர்நோக்கின் திருப்பயணி அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானதல்ல, நானும் ஒரு பயணி. இந்த பயணம் எனக்கு இனிமையானதாக இருக்க வேண்டும் என்றால், அதான் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம எல்லாத்தையும் எழுதிப்பட்டு பார்த்துருக்கீங்களா? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். என்ன அர்த்தம்? குறைவான லக்கேஜோடு வாங்க, சந்தோஷமாக உங்கள் பயணத்தை செய்யுங்க. அப்போ இந்த பயணம் அந்த பயணம் மட்டும் கிடையாது, வாழ்க்கை பயணம் அப்படியே தான். அப்போ நான் பயணித்து ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், அதுதான் என்னுடைய பயணம். இந்த பயணத்தில் என்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வார்த்தை ஆங்காங்கே நமக்கு எச்சரிக்கை விடுத்துக்கொண்டு நமக்கான கவனத்தை சரியாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்.
அந்த வகையில் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், இன்றைக்கு வாழ்க்கை பயணத்தில் எது இருக்கோ இல்லையோ, பொருள் இல்லை என்றால், செல்வம் இல்லை என்றால், பணம் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் முழுமையாக மாறி போய்விட்டது. அதனால சொல்லுவாங்க இல்லையா, பணம் 10 செய்யும். பணத்தை கண்டா பணமும் வாய் புழக்கம் சொல்லுவாங்க, அப்படிதானே? இன்றைக்கு பணம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இறை வார்த்தை எடுத்து பார்க்கிற போது, அல்லது இயேசுனுடைய வார்த்தைகளை பல இடங்களில் எடுத்து பார்க்கிற போது, இயேசு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? செல்வரே உங்களுக்கு ஐயோ கேடு, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னா பல இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். செல்வர் விண்ணகத்தில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது மேல் அப்படின்னும் சொல்றார், அப்படிதானே? அப்ப அந்த சூழ்நிலையில செல்வம் நான் இறையரசில் நுழைவதற்கு ஒரு தடையாக இருக்கிறதுங்கிறத பல இடத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் செல்வம் இல்லாமல், பணம் இல்லாமல் இன்றைக்கு நான் வாழ முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு முன்வைக்கிற செய்தியாக இருக்கிறது. இயேசு ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுவார், செல்வம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் செல்வம் வாழ்வை தந்து விடாது. வாழ்வதற்கு செல்வம் தேவை, ஆனால் செல்வம் வாழ்வை தந்து விடாது. இது நாம கொஞ்சம் மைன்யூட்டானது, கொஞ்சம் முரணானது கூட, ஆனால் நாம் அதை சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். கரெக்டா புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். அப்போ இன்றைக்கு செல்வம் நமக்கு வாழ்வை தந்து விடாது என்பதில் முதல்ல நாம தெளிவா இருக்கிறோமா? முதல் பாயிண்ட். கொஞ்சம் கொஞ்சமா போனதான் புரியும். அதில் நம்ம தெளிவா இருக்கிறோமா? ஒரு சீக்கிய ஞானி ஒருவர் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு விருந்துக்கு போனார். அவங்க அழைத்திருந்தான், வீட்டுக்கு போறார். விருந்து தட்டப்படலாம் விருந்து வைக்கிறான், பயங்கரமா விருந்து வைக்கிறான். அப்படி விருந்து வைக்கும்போது அவன் ஒன்னொன்னா அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். அந்த ஞானிட்ட சொல்லிக்கிட்டே வரான், அந்த குருமானவர் சாமியார். இங்க பாருங்க, இது இவ்வளவு பெரிய மாளிகை, எத்தனை கோடியில நான் கட்டி இருக்கிறேன், இது எல்லாமே பளிங்கு கற்களாலே செய்யப்பட்டது, இது எல்லாம் யானை தன்னங்களை கொண்டு இதை செய்திருக்கிறேன், இப்படின்னு ஒன்னொன்னா அடுக்கிக்கிட்டே வரான். இவரும் அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே வரான். எல்லாம் முடிஞ்சு அவர் கிளம்புறப்ப அந்த பணக்காரனை கூப்பிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து தேடி ஒரு சின்ன குண்டூசி எடுத்து அந்த பணக்காரன் கையில கொடுக்குறார். கொடுத்துட்டு, இந்த குண்டூசியை நீ பத்திரமா வச்சுக்க, அடுத்த ஜென்மத்துல நாம 2 பேரும் சந்திப்போம் இல்லையா, அப்ப என்கிட்ட தான் அப்படிங்கிறார். நாம 2 பேரும் இறந்து விண்ணகத்துல சந்திக்கிறப்ப அப்ப என்கிட்ட கொடு அப்படிங்கிறார். உனக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க, நான் எப்படி இந்த குண்டூசி எங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறான். இப்ப சொல்றார், உனக்கு தெரியும் இந்த குண்டூசியை கூட நம்மால இந்த உலகத்தை விட்டு வெளியில எடுத்துட்டு போக முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த செல்வத்தின் மீது இத்தனை பற்றோடு இவ்வளவு பெருமை பேசக்கூடியவனாக நீ எதற்கு இருக்கிறாய் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொன்னார். அப்ப இந்த செல்வம் எனக்கு வாழ்வை தந்து விடாது என்றால் நிலை வாழ்வை எனக்கு தரக்கூடியது இல்லை. இந்த செல்வம் எனக்கு நிலை வாழ்வை தரப்போவது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செல்வம் தேவை. புரிஞ்சுதா சொல்றது? இந்த ரெண்டும் தெளிவா இருந்தது. நான் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு செல்வம் ஒருபோதும் எனக்கு அந்த வாழ்வை தரக்கூடியதல்ல. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு செல்வம் தேவை. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு செல்வத்தை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன் என்பதுதான் இன்றைக்கு இயேசு நமக்கு அருமையாக முன்வைக்கிற கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் எங்கிருந்து வாசிக்கப்பட்டது? எந்த ஆமோஸ். இறைவாக்கினர், ஒவ்வொரு இறைவாக்கினருக்கும் ஒரு பெயர் உண்டு. துன்புறும் இறைவாக்கினராக இருந்தவர் யாரு? நானே பல தடவை சொல்லியிருக்கிறேன். எந்த இறைவாக்கினர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச இறைவாக்கினர்? எரேமியா. அதுதானா? எரேமியா அந்த மனுஷனை அவ்வளவு கஷ்டப்படுத்தினான். அடிச்சு ஓட விட்டாங்க, ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு நிர்வாணமா அடிச்சு விரட்டினாங்க, தூக்கி சேறு சகதி இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நேரமும் அந்த மனுஷன் திரும்பி வந்து இறைவாக்கு வரைச்சார். அப்பதான் அவர் அருமையான ஒரு செய்தியை சொல்லுவார். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நீர் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் திரும்ப திரும்ப உங்க செய்தியை அறிவிக்க நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன மயக்கிட்டீங்க ஆண்டவரே, உங்களை விட்டு என்னால போக முடியல என்று அதை சொல்லுவார். அப்ப அவருக்கு பேரு துன்புறும் இறைவாக்கினராக இருந்தார். அதே போல ஆமோஸ் இறைவாக்கினர் நீதியின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் வாழ்ந்த காலம் அப்படி இருந்துச்சு.
முழுக்க முழுக்க செல்வத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மக்கள் வாழ்ந்தார். பணம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏழைகளை நசுக்குவது, எந்த வழியினாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. கள்ள தராசுகளை பயன்படுத்துவது, ஏமாற்றுவது. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கேட்டோம். எப்போ ஓய்வு நாள் முடியும், எப்போது நாங்கள் மீண்டும் வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களே, கடவுள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் பணக்காரர்களுக்கு. அப்போ இந்த பணம், இந்த செல்வம் கடவுளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கையை தான் ஆமோஸ் இறைவாக்கினர் கொடுக்கிறார். அப்போ ஆமோஸ் இறைவாக்கினர் அப்படி கொடுக்கிறப்ப, இன்றைக்கு செல்வம் எனக்கு விண்ணரசிற்கான தடையாக இருக்கிறதா, நான் இறையரசில் நுழைவதற்கு, விண்ணகத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கிறதா? ஏனென்றால் ஆமோஸ் இறைவாக்கினர் அதை சுட்டி காட்டுகிறார். இயேசுவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடைசியாக முடிக்கிற போது, ஒருவன் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சூழ்நிலையில செல்வம் சேர்ப்பது தவறா, அல்லது செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி நிலை வாழ்வுக்கு என்னை உரிமையாக்கிக் கொள்வது? அதற்குத்தான் இன்றைக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். ஒரு பணக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வீட்டு பொறுப்பாளன் ஒருவன் இருக்கிறான். அந்த வீட்டு பொறுப்பாளன் நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்கிறான். கணக்கு வழக்கில் சுத்தம் இல்லை. இது எல்லாம் வீட்டு தலைவனுக்கு தெரிய வருகிறது. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். உன் கணக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பு அப்படிங்கிறான். அப்போ அந்த பொறுப்பாளன் என்ன நினைக்கிறான், நான் வெளியில போய் என்ன செய்ய முடியும், எனக்கேற்ற மனிதர்கள் யாரும் கிடையாது, அப்ப நான் மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்ய, திரும்ப அவங்களை கூப்பிட்டு, கடன் வாங்கினவங்களாம் கூப்பிட்டு, 100 குடம் எண்ணெய் வாங்கி இருக்கிறியா, அது 50 எழுது. 100 மூடை கோதுமை வாங்கி இருக்கிறியா, அதை 80 எழுது. இப்படி அதுவும் நேர்மையற்ற முறையில் தான் செய்கிறான். ஆனால் மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் செய்த அந்த மதி நுட்பத்தை அந்த தலைவன், வீட்டு தலைவன் பாராட்டுகிறார். இதுல இருந்து ஆண்டவர் ஒரு கருத்தை நமக்கு முன் வைக்கிறார். என்ன கருத்தை வைக்கிறார் என்றால், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு நமக்கான செய்தியாக இருக்கிறது. இதனுடைய அடிவொட்டி அடுத்த செய்தி தான், சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் பெரியவற்றிலும் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருப்பாய். சிறியவற்று என்று சொல்வது, நேர்மையற்ற செல்வத்தில் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் நிலையான செல்வமாகிய வான் வீட்டுக்கும் நீ நம்பிக்கைக்குரியவனாக இருப்பாய். அப்ப நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீ நண்பர்களை தேடிக்கொள் அல்லது மனிதர்களை தேடிக்கொள் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இந்த நேர்மையற்ற செல்வம்னா என்ன? நேர்மையற்ற செல்வம்னா என்ன? அதுதான் இன்றைக்கு நமக்கு தெளிவு வேண்டும். நேர்மையற்ற செல்வம்னா என்ன? உழைக்காம வரக்கூடியது நேர்மையற்ற செல்வம் ஒன்று. வேற நேர்மையற்ற செல்வம்னா என்ன? எப்படி? அடுத்தவர்களை ஏமாற்றி நான் பணம் சம்பாதிப்பது நேர்மையற்ற செல்வம். வேற எதெல்லாம் நேர்மையற்ற செல்வம்? நமக்கு ஒரு தெளிவு இருக்கு இல்லையா? வேற சொல்லுங்க. பெல்சிகா சொல்லுங்க. பிரவீனாக்கா சொல்லுங்க. நேர்மையற்ற செல்வம்னா என்ன? என்னமா? திருடி சேர்ப்பது நேர்மையற்ற செல்வம். இன்னைக்கு பல நேரத்தில் இந்த வரிகளை இப்படித்தான் நாம புரிஞ்சுக்கிட்டு, நாம மட்டும் கிடையாது, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே தான். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அல்லது நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அல்லது நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நிலை வாழ்வை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு இப்படித்தான் பல நேரத்தில் தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். நாம மட்டும் கிடையாது, எல்லா மதத்தில் இருப்பவர்கள். இன்னைக்கு உலகத்திலே, அதுவும் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார கடவுள் யாரு? இந்தியாவிலே வெங்கடாச்சலபதி. அப்படிதானே? திருப்பதி வெங்கடாச்சலபதி. எப்படி பணக்கார கடவுளா இருக்கிறார்? கொண்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறார். அங்க கொட்டுறவங்க எல்லாருடைய மனநிலை இதுதான். நான் சேர்க்கிற நேர்மையற்ற செல்வத்தை எல்லாம் நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு புண்ணியம் வந்துடும், நான் பாவமெல்லாம் கழிஞ்சு போகும், எனக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் பலருடைய மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்க மட்டும் கிடையாது, வேளாங்கண்ணி அப்படித்தான். வேளாங்கண்ணியில் இன்னைக்கு அவ்வளவு பணம் கொளிக்குன்னா இது ஒரு காரணம். அப்போ இன்றைக்கு நேர்மையற்ற செல்வம் எது என்பதில் முதலில்
தெளிவு இருக்க வேண்டும். அப்ப நேர்மையற்ற செல்வத்தை பற்றி பார்க்கணும்னா இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப கருப்பு பணம் சொல்றாங்க இல்லையா, பிளாக் மணி. அது என்ன பணம்? அந்த பணம் எப்படி சேர்த்த பணம்? இதுதான் தெரியும். கருப்பு பணங்கிறது திருடி சேர்த்ததோ அல்லது ஏமாத்தி சேர்த்ததோ குறுக்கு வழியில சேர்த்ததோ அந்த பணம் அர்த்தம் கிடையாது. நான் நேர்மையாக தான் உழைச்சிருப்பேன், என் திறமையை கொண்டு தான் சேர்த்திருப்பேன், என்னுடைய தொழிலில் எனக்கு கிடைத்த வருமானத்தை கொண்டு தான் சேர்த்திருப்பேன். ஆனால் நான் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் வைத்திருக்கிற, வரி கட்டாமல் வைத்திருக்கிற அத்துணை பணமும் கருப்பு பணம். அவ்வளவுதான். அப்ப இதே பாலிசி அல்லது இதே லாஜிக் தான் இயேசு இங்கே பொருத்துகிறார். அப்ப நேர்மையற்ற பணம்னா என்ன? நான் நல்லபடியா சம்பாதிச்சிருப்பேன், நேர்மையா தான் சம்பாதிச்சிருப்பேன், உழைச்சுதான் சம்பாதிச்சிருப்பேன், யாரையும் ஏமாத்தி இருக்க மாட்டேன், என்னுடைய திறமையினால் நான் சம்பாதித்திருப்பேன். ஆனால் என்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிற பணம் நேர்மையற்ற பணம். அதுதான் இயேசுங்க சொல்லுகிறார். புரிஞ்சுதான்? இதுதான் இயேசுனுடைய வாதம். நேர்மையற்ற பணம் என்பது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னுடைய திறமையினால் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உழைப்பினால் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனால் என் தேவைக்கு அதிகமாக நான் வைத்திருக்கிற பணத்தை பற்றி தான் இயேசு பேசுகிறார். செல்வத்தை பற்றி தான். நேர்மையற்ற செல்வம். இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் விண்ணரசுக்கான வழியை நீங்கள் உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள். அப்ப என்ன செய்யணும்? என் தேவைக்கு அதிகமாக இருப்பதை நான் அடுத்தவருக்கு கொடுப்பதன் வழியாக, கடவுளுக்கு செய்வதன் வழியாக, தேவையில் இருப்பவர்களுக்கு நான் செய்வதன் வழியாக நான் விண்ணரசுக்குரிய நிலை வாழ்வுக்கு என்னை நான் உரியதாக்கிக் கொள்ள முடியும். இதுதான் இன்றைக்கு இயேசு சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது. அப்போ எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நான் அடுத்தவங்களுக்கு செய்கிற போது, நான் பணக்காரனாக இருக்கிற போதும் நிலை வாழ்வுக்கான வழியை நான் நாடிக்கொண்டேதான் இருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முந்தானத்தை ஒரு நற்செய்தி வாசகம் வந்துச்சு. ஒருவேளை வாஸ்து பார்த்தா தெரியும். இயேசுனுடைய பெண் சீடர்களை பற்றி வந்துச்சு. இயேசுவுக்கு பெண் சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவரால் குணம் பெற்றுக் கொண்டவர்கள், அவருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டவர்கள், எல்லாரும் அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. அது கடைசியா நற்செய்தியாளர் முடிப்பார், லூக்கா நற்செய்தியாளர், அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப தங்களிடம் இருப்பதை கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்ததால் அவர்கள் இயேசுவின் சீடர்களாக தங்களது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இன்றைக்கு நான் இயேசுவின் சீடனாக மாற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்வு கடவுளுக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால், நான் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு, திரும்ப சொல்றேன், நேர்மையற்ற செல்வம் என்பது நான் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த செல்வம் அல்ல. என் தேவைக்கு அதிகமாக இருக்கிற செல்வத்தை கொண்டு நான் மனிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நேரத்தில் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே உறவு பாலடைந்து போய் சீரழிந்து போய் இருக்கிறது என்றால், என்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருந்தா கூட என் அண்ணன் தம்பினா கூட நான் செய்யறது கிடையாது. அதுதான் இன்றைக்கு பல நேரத்தில் மனிதர்கள் இல்லாத ஒரு சூழல். நான் இறக்கிறப்ப எத்தனை மனிதர்கள் எனக்காக அழுகிறார்கள் என்பதுதான் நான் மனிதர்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். பணம் கடைசி வரைக்கும் வரப்போவது கிடையாது. அதனாலதான் கடைசி சாகரப்ப ஞானம் பெற்றான் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் சாகரப்ப தான் ஞானம் பெற்றான். உலகத்தில் அத்தனை நாடுகளை வெற்றி கொண்டவன். கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்றான், நான் சாக போறேன், என்னுடைய சாவு இந்த உலகத்துக்கு ஒரு பாடமா இருக்கும், ஒரு 3 காரியங்களை நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்ட்டு வாக்குறுதி வாங்கிடுறான். முதல் காரியம், என்னுடைய பெட்டியை, என்னுடைய உடல் வச்சிருக்கிற அந்த சவப்பெட்டியை இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மருத்துவர்கள் சுமந்து வர வேண்டும். ஏன்னா எந்த மருத்துவனா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனை அவருடைய நாள் முடிகிறப்ப காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறத இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, என் கை 2ஐயும் என் சவப்பெட்டிக்கு வெளியில விரிச்ச மாதிரி தொங்க விட்டு கொண்டு வாங்க. இந்த உலகம் தெரிய வேண்டும், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனிதன் யார் என்றால் அலெக்சாண்டர். உலகத்தினுடைய அத்தனை பொண்ணும் வெள்ளியும் இந்த மனிதனிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் செத்து போகும்போது ஒரு பிடி மண்ணை கூட அந்த மனிதனால் எடுத்து போக முடியாது அப்படிங்கிற அந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால கையை வெளியில விரிச்சு தூக்கிட்டு வாங்க. 3வது, நான் சேர்த்து வச்ச பொன் வெள்ளிய நான் போகிற வழியெல்லாம் தூர வீசிக்கிட்டு வாங்க.
இந்த உலகத்துக்கு தெரியணும், நான் குழிக்குள்ள போறப்ப கூட என் செல்வத்தை என் குழிக்குள்ளே நான் கொண்டு போகவே முடியாது அப்படிங்கிறத இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், செல்வம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வத்தால் முடிங்க வாழ்வு வந்துவிடாது. செல்வம் தேவை, ஆனால் செல்வத்தால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது. அப்ப அந்த வாழ்வை, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு இன்றைக்கு சொல்லுகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சூத்திரம் என்றே சொல்லலாம். கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கடவுள் கொடுத்திருக்கிற செல்வங்களை நான் என் தேவைக்கு அதிகமாக இருப்பதை நான் மனிதர்களுக்கு, நல்லவைகளுக்கு, நல்லவர்களுக்கு, கடவுளுக்கு, கடவுள் காரியங்களுக்கு, ஏழைகளுக்கு என்று நான் கொடுக்கிற போது நான் நிலை வாழ்வுக்கான அந்த வழியை நான் ஆயத்தம் செய்கிறேன். எனவே அதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே விழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய தேவைகளை மற்ற ஆட்களை ஆண்டுடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென விரும்புகிற கடவுளின் கருவிகளாக திகழ்கிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொதுநிலையினராகிய நாங்களும் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும் அனைவரையும் இறையாட்சி நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்காகவும் உயிர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுகள் என்கின்ற இரண்டாம் வாசக அறிவுறுத்தலின்படி உலகானும் தலைவர்களுக்காகவும் இத்தேசத்தை ஆளுவோருக்காகவும் மன்றாடுகிறோம். நீதியின் பாதையில் நிலைத்திருந்து அனைவரையும் அரவணைத்து செல்லவும் அமைதி, சமத்துவம் ஆகியவற்றை போற்றி போனவும் வரமருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். வறியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களுடைய செயல்களுள் ஒன்றைனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என ஆணையிட்டு கூறும் இறைவா, இவ்வுலகின் அனைத்து நிலையிலும் தலைவிரித்தாடும் அநீதி எதிர்த்து போராடவும் ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றவரும் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றவருமான உம்மை போலவே நாங்களும் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வசதியாக வாழ்பவர்களுக்கு தேவையான செல்வத்தை திரட்டுவதில் முனைப்பாயிருக்கும் நாங்கள் எல்லோரும் நேரிய வழிகளில் பொருளிட்டவும் ஈட்டிய பொருளை கொண்டு நிலையான உறைவிடங்களில் நண்பர்களை தேடிக்கொள்ளவும் ஒளியின் மக்களுக்குரிய முன்மதியோடு செயல்படவும் தேவையான அருள் தர வேண்டும்
வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம் குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர் நிரப்ப வேண்டும். சிறப்பாக தேர்வு எழுதுகிற நம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்திலே தேர்வுகளை நல்லபடியாக எழுத வேண்டும். ஞாபக சக்தியோடு சிறப்பாக தேர்வு எழுதக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதில் ஓராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் உன் இல்லமே. அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் நலத்தினங்களுக்காகவும் மது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும்
நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ண செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்க பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்களாய ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட ரெஜினால் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் அது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், எங்கள் பாதுகாவலில் ஒரு அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையும் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் மழையே, தலை
அன்புகிறவர்களே, இன்று பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்த அமலோற்ப மாதா சபை இளம்பெண்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புகிறவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்ப அட்டைக்கான அந்த ஒரு அட்டை எல்லார் கையிலையும் கொடுத்தோம். திருப்பி கொண்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன். கொண்டு வர சொல்லியிருந்தோம். ஞாபகம் மருதியில் வச்சுட்டு வந்திருந்தாலும் நான் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ண கூட செய்கிறேன். தயவு செய்து எல்லாரும் தந்துட்டா விரைவாக நாம் அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அன்புகிறவர்களே, நம்முடைய பங்கிலே வருகிற வெள்ளிக்கிழமை இணை பாதுகாவலர் மிக்கேல் அதிதூதருடைய திருவிழாவிற்கான கொடியேற்றம் தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கொடி பவனி. அதைத் தொடர்ந்து அங்கு கல்லறை தோட்டத்திலே 2 புதிய சுரூபங்களை அங்கு வைக்கின்றோம். ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கிறது. முன்னாடி தொடக்க காலத்தில் அங்கே ரோச்மா நகர் வருகிற போது ஒரு 5 குடிசைகள் அங்கே தொடக்கத்தில் இருந்தது. இப்போ கல்லறை தோட்டம் இருக்கிற இடத்திலே அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் புனித பார்பரம்மாள் அவருக்கென்று ஒரு சிறிய குடிசை கோயில் கட்டி அவர்கள் வழிபட்டிருக்கிறார். அடுத்த காலப்போக்கில் அது எல்லாம் மாறி வேறு இடங்கள் வாங்கி அவர்கள் குடியமர்த்தப்பட்ட போது அது எல்லாமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பார்பரம்மாள் சுரூபத்தை மட்டும் அங்கு கல்லறை தோட்டத்திலே அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு சின்ன அந்தோனியா சுரூபத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இது நான் வந்ததுக்கப்புறம் பல மக்கள் தங்களது ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ மீண்டும் அந்த பாரம்பரியத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவரிலே 2 சுரூபங்கள், கல்லறை தோட்டத்தை பார்த்து கல்லறை தோட்டத்துக்குள் மிக்கேல் அதிதூதர் சுரூபமும், ஊரை பார்த்து பார்பரம்மாள் சுரூபத்தையும் அந்த நாளிலே கொடியேற்றத்தன்றைக்கு நாம் அச்சித்து அதை அங்கு திறந்து வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து கொடியேற்ற திருப்பலி வெள்ளிக்கிழமை இருக்கிறது. சனிக்கிழமை மாலை ஆராதனை. அதைத் தொடர்ந்து தேர் பவனி இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. எனவே இந்த நிகழ்வுகளிலே நீங்கள் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இங்கு திருப்பலி இருக்காது. எனவே அனைவருமே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறது சிறப்பாக இருக்கும் என்று உங்கள் அனைவரையுமே அன்போடு அழைக்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் அழைப்புதல்கள், வீட்டுக்கு ஒருவர் அழைப்புதலை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புரியவர்களே, வழக்கம் போல இன்று மறைக்கல்வி திருக்குடும்ப சபை கூட்டங்கள் நடைபெறும். இன்று மதியம் 2 மணிக்கு நம்முடைய ஊரிலிருந்து விவிலிய வினாடி வினா போட்டி இருக்கு. மறைமட்டலில் நடக்கின்ற விவிலிய வினாடி வினா போட்டிக்கு நம்முடைய ஊரிலிருந்து நம்முடைய பங்கிலிருந்து ஒரு அணியும் நம்ம கிளைப்பங்கிலிருந்து ஒரு அணி, ஆக 2 அணி. வேற எந்த பங்கிலையுமே போகாது. இன்னைக்கு உறுதியாக சொல்ல முடியும். கிளைப்பங்கிலிருந்து போகிற ஒரே அணி நாம தான் இருப்போம். உண்மையிலேயே பாராட்டுகள். யாரெல்லாம் போறீங்க கொஞ்சம் கைதுங்களேன். 1 2 3 4 5 எத்தனை பேர்? 5 பேரா 6 பேரா? 5 பேர் தானா? வெற்றி, பாராட்டுகள். நல்லபடியாக சென்று நீங்க ஜெயிக்கிறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்க ஜெயிக்கணும், கண்டிப்பா போயிட்டு ஜெயிக்காம வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்க போவதே சிறப்பு. அங்க போயிட்டு மறைவட்ட அளவில் ஒரு போட்டி நடக்கிறப்ப நம்முடைய ஊருடைய பெயர் அங்கு உச்சரிக்கப்படுகிறது. கரிசித புதூர் ஊர் பெயர் உச்சரிக்கப்படுவதே சிறப்பு. அப்ப மறைவட்ட அளவில் நடக்கிற போட்டிகளில் நம்முடைய பங்கேற்பே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெற்றி பெற்றால் அது மிகச்சிறப்பு. பங்கேற்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே நன்றியாக போய் பங்கேற்று வெற்றி பெற்று திரும்பி வாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கைதட்டு கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு. நன்றி மன்றாட்டுக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிரை
நமோ